சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் தளபதி 69 வந்து நடிச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம சொன்னாங்க. எந்த அளவுக்கு உண்மை? ஆமாம், நடிச்சிருக்கிறது உண்மைதான். பட் ஏதாவது ஆக்டிங் வித் விஜய் சாரா? ஆமாம், அந்த சீக்வன்ஸில் விஜய் சார் இருந்தார். அவர்கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னார்? ஆக்சுவலி நாங்கள் எங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தோம். சார் என்ட்ரனது நான் கவனிக்கல. நேராக வந்து எங்கள் கிட்ட ஷேக் ஹேண்ட் கொடுத்து ஸ்மைல் பண்ணி பேசினது ஐ வாஸ் லைக். படத்தில் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்கன்னு எதிர்பார்க்கலாமா, சொல்லலாமா, சொல்லக்கூடாது, ரிவீல் பண்ணக்கூடாது? ஹாய், திஸ் இஸ் சுமா. ஐம் an actress. You are watching me on Talks of Cinema. Talks of Cinema சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ டாக்ஸ் ஆஃப் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்ச கெஸ்ட் இவங்களை பற்றி சொல்லணும்னா தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, நிறைய இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ரோலாக இருந்தால் கூட பேசுகிறதுக்கான ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ அப்கமிங் பெரிய மூவிஸ், பெரிய ஸ்டார் ரோல் நடிச்சிட்டு இருக்காங்க. எஸ், வேறு யாரும் இல்லை, நம்ம கூட சும்மா தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், வெல்கம் டு த ஷோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஓகே, சூப்பர், நைஸ். தென் சென்னை படம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அவங்களோட ஜேர்னி நிறைய விஷயம் நம்ம பேசலாம். உங்கள் ப்ரொஃபைல் எல்லாமே பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணிடுறேன், ஏன்னா எல்லாருமே இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்கள் ஜேர்னியில் ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் தளபதி 69 வந்து நடிச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம சொன்னாங்க. எந்த அளவுக்கு உண்மை? நடிச்சிருக்கீங்களா? ஆமாம், நடிச்சிருக்கிறது உண்மைதான். பட் ஒன் டே ஷூட் தான், பெருசாக எதுவுமே இல்லை. பட் யா, நடிச்சிருக்குது. ஓகே, ஏதாவது ஆக்டிங் வித் விஜய் சாரா? ஆமாம், அந்த சீக்வன்ஸில் விஜய் சார் இருந்தார். ஓகே, அவர்கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னார்? ஆமாம், ஆக்சுவலி நாங்கள் எங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தோம். சார் என்ட்ரனது நான் கவனிக்கல. பட் அவர் நேராக வந்து எங்கள் கிட்ட ஷேக் ஹேண்ட் கொடுத்து ஸ்மைல் பண்ணி பேசினது ஐ வாஸ் லைக், எனக்கே ஒரு மாதிரி லைக் ஷாக்டாக இருந்தது. பட் வெரி ப்ளசண்ட்டாக இருந்தார் செட்டில். இட் வாஸ் வெரி நைஸ் டு ஒர்க் வித் ஹிம். ஓகே, சூப்பர். எல்லாருக்கும் ஒரு பெரிய ட்ரீமாக ஒன்று இருக்கும், விஜய் சார் கூட நடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம். அந்த மூமெண்ட் உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்றபோது உங்களோட மெமரிஸ் அதெல்லாம் எப்படி இருக்குது? உங்களோட திங்கிங்லாம் எப்படி இருக்குது? போகும் நம்ம விஜய் சார் கூட நடிச்சிட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல? ஆமாம், சார் கூட ஆக்சுவலி மெர்சல் படத்தில் பண்ண வேண்டியிருந்தது. அங்கே மிஸ் ஆன சான்ஸ் இங்கே மிஸ் வேணான்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் அக்செப்டட் வென் திஸ் திங் ஆஃபர் கேம் டு மீ. ஸோ அவரை நேரில் பார்க்கணும், அவர் கூட நடிக்கணும்னு ஆசை இருந்தது. யா, தட் ஹஸ் கம் ட்ரூ through universe, I feel. Okay, you will be happy right yeah, now. Yeah, definitely. கண்டிப்பா. அண்ட் அதே மாதிரி படத்தில் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்கன்னு எதிர்பார்க்கலாமா, சொல்லலாமா, சொல்லக்கூடாது, ரிவீல் பண்ணக்கூடாது? ஓகே, சூப்பர். அண்ட் நிறைய விஷயம் நீங்களும் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது இந்த தென் சென்னை படம் பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து. வாட் வாஸ் த ஃபீல் இப்போ ரைட் நோ? என்ன இருக்குது தென் சென்னை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம்? Yeah, it's a debut director, debut producer, debut actor, debut DOP, எல்லாமே லைக் அ நியூ டீம். நானும் பெருசாக ஐ ஹவ் நாட் டன் எனி திங் லைக் அ மேஜர் ரோலாக எதுவும் பண்ணதில்லை. பட் இந்த ஸ்கிரிப்ட் வர்றப்போ, அவர் என்ன அப்ரோச் பண்ணுறப்போ அந்த ரோல் எனக்கு பிடிச்சது. ஈவன் தோ இட்ஸ் அ மெச்சூர்ட் ரோல், அந்த ரோல் பிடிச்சது. அது ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டிங் கேரக்டர். மூவியில் கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகுது. ஸோ தட்ஸ் வென் ஐ வாண்டட் டு டூ இட்னு சொல்லிட்டு ஐ டிட் இட். இப்போ ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு. ஆப்வியஸ்லி வில் பி வெரி ஹாப்பி. ஓகே. ஆனால் உங்கள் ஜேர்னி பார்க்கும்போதும் கன்னடம், ஹிந்தி இதெல்லாமே தாண்டி தமிழ்லேயும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கும் போது வி வாஸ் ஷாக்ட். ஏன்னா ஒரு கன்னடம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்துட்டு இன்னைக்கு கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, கன்னடா அங்கேருந்து வந்து இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கின்ற போது ஐ வாஸ் ஜஸ்ட் ஷாக். ஏன்னா இவ்வளோ பேர் இவ்வளோ படம் பண்ணியிருக்காங்க. மேபி அது சின்ன சின்ன கேரக்டராக இருந்தால் கூட இவ்வளோ படம் பண்ணியிருக்க மாட்டாங்க யாராக இருந்தாலும். ஹவ் வாஸ் த ஜேர்னி? தமிழ் சினிமாவில் எப்படி இருந்துச்சு அந்த ஜேர்னி? ஐ திங்க் தமிழ் இண்டஸ்ட்ரி கேம் மீ லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயசில் ஐ வாண்டட் டு பிகம் ஏர் ஹோஸ்டஸ், இல்லைன்னா மாடல் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்தது. பிகாஸ் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் அ வெரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அங்கே அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ ஆஃப்டர் சம் டைம் ஆஃப் மை லைஃப் இப்போது ஒரு சென்னையில் ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஐ ஸ்டார்டட் அப்ரோச்சிங். இது ஆக்சுவலி 2011 ஐ வென்ட் டு மிஸ்ஸஸ் சென்னை. அங்கே வந்து குக்கரி குவீன், ஐ ஒன் குக்கரி குவீன் கிரவுன். அதுக்கப்புறம் அப்படியே மீடியாவில் இருக்கிறவங்கள நான் அங்கே மீட் பண்ணதும் ஐ ஸ்டார்டட் இது பண்ணலாமா அப்படின்ற ஒரு இது நினைவு, லைக் வாட் யூ சே, ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு பிளானோட ஐ வாஸ் ஜஸ்ட் skeptical about it. But
அப்படியே கொஞ்சம் ஒரு ஆடை பண்ணிகிட்டே வந்துட்டே இருந்தேன். ஸோ அந்த ஆட் வாஸ் லைக் கிவிங் மீ குட் இது ஹாப்பியாக ஐ ஃபெல்ட். பிகாஸ் என்னோட ஒரு ட்ரீம் இப்போ வந்து ஒரு ஜேர்னியில் போயிட்டுருக்க மாதிரி ஐ ஃபெல்ட். ஸோ அதனால் ஐ வெண்ட் அண்ட் என்ரோல் மை செல்ஃப் இன்டு அன் ஆக்டிங் கோர்ஸ். 1 year ஆக்டிங் கோர்ஸ் பண்ணிவிட்டு தென் ஐ ஸ்டார்டட் அப்ரோச்சிங் ஆடிஷன்ஸ். ஸோ அப்போ கொஞ்சம் கஷ்டமெல்லாம் இருந்தது. பிகாஸ் லாங்குவேஜ் வாஸ் தி சிக்கல் ஃபார் மீ. பட் அப்படியே கொஞ்சம் நிறைய ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு யூஸ் டு கோ ஃபார் ஆடிஷன்ஸ். அப்புறமா ஒன்றா ஐ ஸ்டார்டட் கிராக்கிங் தி ஆடிஷன்ஸ். அப்புறமா ஐ ஸ்டார்டட் டூயிங் தி மூவிஸ். ஓகே. நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் நடித்த படங்களில் வாட் வாஸ் த ஃபேவரட் மூவி? உங்களோட ஃபேவரட் மூவி என்ன இருந்துச்சு? எனக்கு ஆக்சுவலி ஐ வுட் சே ஐ எம் வெரி லக்கி. ஏன்னா நான் வந்து நிறைய இன்னும் எதுவும் அச்சீவ் பண்ணலை. பட் பெரிய டைரக்டர்ஸ் வந்து எனக்கு ஒரு 2-3 படம் நான் பண்ணியிருக்கேன். லைக் நானே வருவேன் அப்படின்ற ஒரு சின்ன பிரின்சிபல் ரோல் பண்ணாலும் பட் ஐ காட் அ கால் ஃப்ரம் செல்வரகன் சார்ஸ் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது. ஐ டிடன்ட் கோ அண்ட் அப்ரோச். அதான் வந்தது. தென் ஐ சென்ட் மை ஆடிஷன். ஐ காட் செலக்டட். ஸோ அப்போ வந்து ஐ வாஸ் லிட்டில் பிட் ஸ்கேர். லைக் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பெரிய டைரக்டர் அவங்கள போய் அவங்க கூட நடிக்கிறோம் அந்த மாதிரி. ஸோ ஐ வாஸ் லிட்டில் நர்வஸ். பட் அதுவும் ஐ டிட் இட் ப்ராப்பர்லி. அப்படி மீன்ஸ் ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் சம்திங் இஸ் லைக் கோயிங் குட் அந்த மாதிரி. செகண்ட் வந்து மகள் திருமேனி சார் அவரோட படத்தில் பண்ணியிருக்கேன். அதுவும் லிட்டில் பிட் சேலஞ்சிங் ரோல் எனக்கு. ஏன்னா அதில் வந்து அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து தே வில் பிரேக் மை ஹேண்ட்ஸ் நெக் அந்த மாதிரியான கலக தலைவன் அந்த மூவி. ஸோ அதுலேயும் சார் வந்து வாஸ் வெரி calm, patient. He was teaching me even though I'm a newcomer. So அப்படி எல்லாருக்கும் அந்த மாதிரி அமையாது இல்லையா? ஸோ ஃபார் மீ ஐ ஃபீல் தட் ஐ எம் ரியலி பிளெஸ்ட் டு ஒர்க் வித் சச் குட் டைரக்டர்ஸ். ப்ளஸ் பிச்சைக்காரன் இதுலுமே பிச்சைக்காரன் 2லுமே விஜய் ஆண்டனி சார் அவர் கூட ஆக்சுவலி தட் வாஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் மீ டு பி ஹீரோயின்ஸ் மாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆடிஷன் பண்ணது வேற. ஆன் த ஸ்பாட்ல செட்டில் ஹீ ஜஸ்ட் டோல்ட் மை நேம். ஸோ ஐ வாஸ் லிட்டில் பிட் ஷாக்ட். நானா அப்படின்னு கேட்குறப்ப அப்புறம் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னதும் ஓகே ஃபைன் அப்படின்னு ஐ ஜஸ்ட் வாட் யூ சே ப்ரமோட்டட் டு தட் ரோல் அப்படின்னு சொல்ல ஆன் த ஸ்பாட். ஸோ சில ஐ பிலீவ் இன் தீஸ் மிராக்கிள்ஸ். ஸோ இட்ஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஐ டூ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஆப்வியஸ்லி. ஓகே. அண்ட் பிச்சைக்காரன் 2 பார்க்கும்போதும் விஜய் ஆண்டனி சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. என்ன ஃபீல் பண்ணி விஜய் ஆண்டனி சார் கூட ஒர்க் பண்ணும்போது? அவ்வளோ டேலண்டட், அவ்வளோ க்ரியேட்டிவ் பர்சன். பட் ரொம்ப ஹம்பிள். செட்டில் கூட எங்களுக்கு அப்படி தெரியாது. லைக் நம்ம பெரிய டைரக்டர் கிட்ட லைக் பெரிய ஆக்டர் கூட நம்ம ஒர்க் பண்ணுறோம் அந்த மாதிரி ஐ நெவர் ஃபெல்ட். ஸோ வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க். காமாக இருப்பார். லைக் ஷார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஈவன் இந்த பிரேக்ஸ் ஆல்சோ எங்ககிட்ட வந்து பேசுவார். ஒரு மாதிரி சிம்பிள் ஹியூமன் பீயிங். ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஓகே. அவர் ஆக்டராக மியூசிக் டைரக்டர் நிறைய பார்த்துருக்கோம். அஸ் அ டைரக்டராக அந்த படத்தில் எப்படி ஒர்க் பண்ணார்? வெரி லைக் இங்கே பார்த்துட்டே இருப்பார், அங்கேயும் பார்த்துட்டே இருப்பார். ஹி ஹேஸ் டு ஆக்ட் ஆல்சோ. டூ சேலஞ்சிங் இட் வாஸ் அண்ட் ஹி ஹேஸ் புல்ட் அவுட் வெரி வெல். ஓகே, சூப்பர். அண்ட் ரீசெண்ட் டேஸில் கங்குவா மூவிலையும் உங்களோட ப்ரெசன்ஸ் இருந்திருக்குன்ற போது அந்த செட்டில் எப்படி இருந்துச்சு அந்த அனுபவங்கள்? யா, கங்குவா செட்டில் இட்ஸ் அ சேலஞ்சிங் ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் வந்து தூரம். ஃப்ரம் கொடைக்கானல் we have to go to hilltop. அங்கே டென்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அங்கே மேக்கப் டீம், காஸ்டியூம் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணணும். சிலதெல்லாம் ஸ்டிச் பண்ணி போடணும். மேக்கப் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ டைம் எடுக்கும். ப்ளஸ் அங்கே வந்து வெதர் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறமா எல்லாமே டென்ட் செட்டப். அங்கே வந்து கம்ஃபர்டபுளாக கேரவன் இல்லை. அந்த மாதிரி சில சேலஞ்சஸ் இருந்தது. ப்ளஸ் எங்கள் காஸ்டியூம்ஸ் எல்லாம் லைக் இஃப் யூ சி ஃபுல் கவர்டு இல்லை. அப்போ அப்படி குளிருது, மழை வருது, இட்ஸ் ஹாட், எல்லாமே வருது. திஸ் ஒன் கிளைமேட் சேஞ்சஸ். ஸோ 1 week இருந்தாலும் பட் ஸ்டில் ஐ ஃபெல்ட் இட்ஸ் லிட்டில் சேலஞ்சிங் அங்கே ஷூட் பண்ணுறது. எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? Yeah, everybody was there. So many people were there at the set. Okay. Even Surya sir were also there. அந்த சீனில் அவரும் இருக்காரு. ஸோ I witnessed that also. ஸோ அவரும் கூட ரொம்ப கம்போஸ்ட் அண்ட் காம் அண்ட் எல்லாரும் கூட பேசிட்டு ஸோ வெரி பாசிட்டிவ் என்விரான்மெண்ட். நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஓகே. சிவா சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவர் ஆக்சுவலி சிவா சார் வந்து என்னை எப்போ காஸ்டியூமில் தான் பார்த்துருந்தாரு. ஈவன் தோ லுக் டெஸ்ட்லும் அவர் வந்து என்னை முன்னாடி பார்க்கல. ஃபர்ஸ்ட் சாமி ஆஸ் அ எல்லா காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு தான் பார்த்தாரு.
அங்கே வந்து வி ஹேட் ஒன் குட்டி கெட் டுகெதர் இருந்தது பிரேக்கில். ஓகே. ஸோ நான் போகிறப்போ அவர் வந்து இவர் யாரு இவங்க யாரு அப்படின்னு கேட்டார். என்ன இவங்க யாரு அப்படின்னு கேட்டார். ஏன்னா அவருக்கு கண்டுபிடிக்க முடியல, அவ்வளோ சேஞ்ச் இருந்தது அதில். ஸோ தட் வாஸ் வெரி க்யூட் மூமெண்ட் ஐ வுட் சே. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவர் பேசினாரு. நீங்கள் அவர் என்கிட்ட பேசணும்னு இல்லைல்ல. ஸோ ஹி கேம் டு மீ அண்ட் ஆஸ்க்ட் இவங்க யார், நம்ம க்ரூவில் என்னவா பண்ணியிருக்காரு அப்படின்னு ஹி ஆஸ்ட் மீ. ஸோ ஐ ரியலி ஃபெல்ட் குட். அண்ட் தென் சீன் வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஹி யூஸ் டு டெல் அஸ் ஹவ் எக்ஸாக்ட்லி வி ஹேவ் டு டூ. ஸோ வெரி கம்ஃபர்டபுள். ஓகே. அண்ட் தமிழ் சினிமா அண்ட் ஆல் ஓவர் சினிமா எடுத்து பார்க்கும்போது ரீசெண்ட் டேஸில் நிறைய விஷயங்கள் அஸ் அ உமனாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஐ மீன் லைக் ஒரு ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வர்றதுன்றது ஒரு விஷயம் எப்படி இருந்துச்சு, அதை எப்படி ட்ராவல் பண்ணி வந்தீங்க? இனிஷியலி எனக்கு லாங்குவேஜ் ஃபஸ்ட் பிக் ப்ராப்ளம். செகண்ட் வந்து நாங்கள் ஆக்டிங் கற்றுக்கிட்டாலும் நம்ம வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் பிடிக்கும்ல. இனிஷியலி எனக்கு ஆடிஷன்ஸ் நான் கிராக்கே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தென் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் மை செல்ஃப். எதை நம்ம சரி பண்ணிக்கிட்டால் எங்கே போய் நம்ம கரெக்டாக அதை வந்து பண்ண முடியும், லைக் அது கன்விக்ஷனோட நம்ம பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா டு கிராக் தி ஆடிஷன். ஏன்னா எல்லாரும் ஆடிஷன்ஸுக்கு வருவாங்க, ஆனால் நாம் கிளிக் ஆகணும்னா வி ஹாவ் டு ஹேவ் சம்திங் வெரி க்ரியேட்டிவ், சம்திங் ஸ்பெஷல் அபவுட் அவர் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி. ஸோ நிறைய ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் என்னென்னா நாங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு புதுசு, லைக் ஐ எம் நாட் கம்மிங் ஃப்ரம் எனி ஃபிலிம் பேக்ரவுண்ட். ஸோ அதனால இதில் வந்து அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வரத்துக்கு கஷ்டம்தான். ஒன்லி வென் வி டூ ஸ்மால் ரோல்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பாக நெக்ஸ்ட்டு நல்லது வரும், லைக் இன்னும் பெட்டர் ரோல்ஸ் வரும். அந்த மாதிரி தான். இட்ஸ் அ வெரி லாங், வெரி டிஃபிகல்ட் ஜேர்னி, ப்ளஸ் வெரி அன்பிரிடிக்டபிள் ஜேர்னி. ஏன்னா நீங்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிட்டு வரீங்க, உங்கள் போர்ஷன் எடிட் ஆகலாம், வராமல் போகலாம், நிறைய அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஹார்ட் பிரேக் ஆகாமல் தொடர்ந்து கண்டினியூஸாக என்ஜாய் த ப்ரோசஸ் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். கோ வித் த ஃப்ளோ. அந்த மாதிரி அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டே இருக்கணும். ஓகே. அண்டு நீ சொன்ன மாதிரியும் இதை எடுத்துகிட்டு போகணும், ட்ராவல் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போகன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் மூவ் ஆன் ஆகிறதுக்கு என்ன விஷயம் ட்ரை பண்ணீங்க? லைக் ஒரு ஸ்ட்ரகிள்ஸில் இருக்கும்போது, ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கும்போது எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த சேட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ட்ரை பண்ணீங்க மூவ் ஆன் ஆகிறது? எனக்கு இப்போது ஆடிஷன்ஸில் போனால் சில பேர் வந்து உங்கள் ஆக்சென்ட்டில் இஷ்யூ இருக்குது, ஸோ நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஆக்சென்ட்டில் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ டூ சே டப்பிங்கில் வந்து நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன் சார், நீங்கள் வந்து வில் ஜஸ்ட் பெர்ஃபார்ம். டப்பிங்கில் வந்து நான் என்னோட ஆக்டிங்குக்கு நான் தான் டப்பிங் கொடுக்குறேன், பட் ஐ கேன் ஃபிக்ஸ் மை ஆக்சென்ட் அட் தி டப்பிங் ஸ்டுடியோ அப்படின்னு சொன்னதும் இருக்குது. பட் சில டைம்ஸ் வந்து ஈவன் நவ் ஆல்சோ people will reject, depends upon அவங்களுக்கு some characters they will have in their mind, நம்ம அதுக்கு சூட்டபிளாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் we have to hear no, not always yes. பட் உங்களுக்கு அந்த பேஷன் இருக்கிறப்போ, லைக் we have to achieve something in life, இதான் நமக்கு வந்து நம்ம வந்து நம்மள பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறோம், இந்த மாதிரியான ஒரு ஆக்டிங் இதில் பண்ணுறோம், சம்திங் டு அச்சீவ் என்ற ஒரு தாட் ப்ராசஸ் உங்கள் இதில் ஓடிட்டே இருக்கிறப்போ, ஐ திங்க் யூ டோன்ட் மைண்ட் எனி ஆஃப் தீஸ் ஆப்ஸ்டிக்கல்ஸ். இது போனால் அடுத்தது வரப்போகுது, யூ லீவ் திஸ், கோ ஆன் வித் த நெக்ஸ்ட் ஒன் இன்னும் பெட்டராக பண்ணலாமே, இன்னும் பெட்டர் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போகலாம், லைக் தட். ஓகே. அதோட ரிசல்ட்ஸ்லாம் உங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது தெரியுது, இவ்வளோ படம் தமிழில் நீங்கள் பண்ணியிருக்கீங்கிற போது இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கும் இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இது எல்லாமே விஷயம் இருக்கும், நீங்கள் இப்போ சொன்ன விஷயமா இருக்கட்டும் சரி. பட் இதையெல்லாம் தாண்டி இவ்வளோ படங்கள் பண்ணிகிட்டு இருக்குன்ற போது சின்ன விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் எனக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினச்சேன். இன்னொரு பக்கம் எடுத்து பார்க்கும்போது இந்த லாங்குவேஜ் பேரியர்ன்ற ஒரு விஷயம் நான் இப்போ பேசுன மாதிரி, அந்த டைமில் இந்த லாங்குவேஜ் ஸ்டார்டிங்கில் இனிஷியல் ஸ்டேஜில் இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஆக்டிங்கில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அதை? டெஃபினட்டாக. ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடக்ஷன்ஸ் பேரே தெரியாது. வென் தே கால் அண்ட் டெல் இந்த மாதிரி ஆடிஷன் இருக்குது வரீங்களா அப்படின்னு கேட்குறப்போ என்ன ப்ரொடக்ஷன் தெரியாது. அப்போ தான் நம்ம வந்து கூகுள் பண்ணி இந்த ப்ரொடக்ஷன், இந்த ஆக்டர், சில ஆக்டர்ஸ் வி டோன்ட் நோ ரைட். அப்போ வந்து செக் பண்ணிட்டு தான் ஐ யூஸ் டு கோ. அப்புறமா யூ ஒன்ட் பிலீவ் என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் கம்பளி பூச்சி, தட் வாஸ் மை இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம். அதில் வந்து ஒரு டைலாக் இருந்தது, என்னது, என் பையன் பிடிச்சிருக்கானா இல்லையா அவ்வளோதான் கேட்கணும், இந்துஜா மேம் யூனோ ரைட், அவங்க கூட தான் காம்பினேஷன் சீன். அதை கூட என்னால் சொல்ல வரல அட் தி ஸ்பாட். ஐ வாஸ் வெரி லைக்
அதே பையன் பையன் whatever, it was very difficult for me. ஸோ அங்கிருந்து டுடே தமிழ் மேட்ரிமோனி ஆடில் ஐ ஹாவ் ஸ்போக்கன் 1 page I believe. ஸோ யா இன் தமிழ் கண்டினியூஸாக without any gap I spoke like 1 page Tamil dialogues I have spoken. இப்போ for a YouTube called Filmia அதில் வந்து I have done one major role. அதிலும் ஐ திங்க் 1.5 page dialogue I have spoken. ஸோ என்னன்னா வாட் ஐ டூ, அந்த டைலாகை நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு வித்தவுட் சீயிங் இட் ஐ வில் டெல் ஃபஸ்ட். அதுக்கப்புறம் அதை உள் வாங்கிட்டு அதில் என்ன எமோஷன்ஸ் ஆட் பண்ணணும் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஐ ப்ராக்டிஸ் அண்ட் தென் ஐ கோ டு த இது ஷார்ட்டுக்கே. ஸோ லாட் ஆஃப் ஹோம் ஒர்க் இஸ் ரிக்வயர்ட். ஏன்னா லாங்குவேஜ் தெரியாமல் இருக்கிறப்போ யூ கான் ஜஸ்ட் கோ அண்ட் தென் டூ இட். எல்லாருக்குமே அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் இல்லையா? த பீப்புள் தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு வந்து வீட்டில் பேசுகிற மாதிரி தான் பேசிடலாம். எங்களுக்கு எப்படின்னா நாங்கள் ஒரு விஷயம் தப்பு சொன்னால், லைக் ஒன் வேர்ட் தப்பு சொன்னால் அதை எப்படி மேட்ச் பண்ணணும்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு தமிழ் தெரியாது. அதனால் ஐ ஹேட் லாட் ஆஃப் இது டிஃபிகல்ட்டிஸ் இன் லேர்னிங் அண்ட் தென் டேக்கிங் ஃபார்வர்ட் திஸ் கெரியர். தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கின்ற போது மக்கள் உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன விஷயம் ஷேர் பண்ணுவீங்க? யங் டைரக்டர்ஸ் கிட்ட ஒரே ஒரு கேள்வி நான் கேட்குறேன். ஏன்னா எங்கள் மாதிரியான மிட் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதுங்க, டைரக்ட் பண்ணுங்க. வி வுட் லைக் டு டூ அ குட் ரோல் இன் அ பிக் ஸ்க்ரீன். ஏன்னா சின்ன சின்ன கேரக்டர் ரோல் பண்ணிவிட்டு எங்களோட பர்ஃபார்மன்ஸை இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் கிவ் அஸ் சம் பெட்டர் சான்ஸ் டு பர்ஃபார்ம் பெட்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஆல் த வியூவர்ஸுக்கு என்ன சொல்கிறேன்னா, கீப் அப்ரிஷியேட்டிங் யங் டேலண்ட்ஸ். டெஃபினட்டாக தமிழ் இண்டஸ்ட்ரியிலே தமிழ் மக்கள் எல்லாரையும் மதிக்கிறாங்கன்னு தெரியும். ஐ வுட் சே தட் ரஜினிகாந்த் சார் மாதிரி எங்களையும் சேம் கர்நாடகனோ போத் ஆஃப் அஸ். ஓகே, ஸோ அப்படின்னு சொல்கிறேன். ஓகே. அண்ட் இப்போ நீ சொன்னனால லாஸ்ட்டாக இதை ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் மேம். இந்த ஏஜ் மூலமாக, கலர் மூலமாக, லாங்குவேஜ் மூலமாக நிறைய விஷயம் இருக்கும், அதை எப்படி டேக் ஆன் பண்ணிட்டு வரீங்க? கலருக்கு நிறைய எனக்கு வந்து ப்ராப்ளம் ஆகியிருக்கு. லைக் சே தட் நீங்கள் ரொம்ப கலர் மேம், இந்த காஸ்டிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. பட் டெஃபினட்டாக வி ஹாவ் தட் கொஞ்சம் மைல்டு டோன் டவுன் பண்ணுற மேக்கப்ஸ் வி யூஸ். அப்புறமா லாங்குவேஜுக்கு எனக்கும் ப்ராப்ளம் அப்படின்னா வரலன்னா, லைக் இஃப் யூ டோன்ட் நோ த ஆக்சென்ட் அது மட்டும் தான் ப்ராப்ளம். பட் தே நெவர் செட் தட் கன்னடா பீப்புள் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படி எதுவுமே சொன்னதில்லை. லைக் நெவர் ஹேட் தட் ப்ராப்ளம். ஸோ டேலண்ட்டுக்கு தான் இங்கே வந்து ஐ ஆல்வேஸ் ஃபெல் டேலண்ட் தே அப்ரிஷியேட். இஃப் யூ ஹேவ் அ குட் டேலண்ட் அண்ட் யூ ஆர் ஹார்ட் ஒர்க்கிங், you're ready to put your soul and hard work into it, you will definitely reach heights.